மாலை வணக்கம் மக்களே, கபடி ரசிகர்களே. இன்றைய போட்டிகள் தலைவாஸ் மற்றும் பெங்கால். பிரைடுக்காக விளையாடுற இரண்டு அணிகளுக்கு இடையில நடக்கிற போட்டியில யாரு பிரைடோட போக போறாங்கன்றத பாப்போம். இது நம்ம நேரம். இது நம்ம நேரம், இது நம்ம ஆட்டம். பிளே ஆஃப்ஸ்க்கான மோதல்ல இந்த இரண்டு அணிகளுமே வெளியேறியாச்சு. ஸோ அதனால ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா கபடி விளையாடலாம் என்ற ஒரு லக்ஸரி இந்த ரெண்டு டீம்ஸுக்குமே இருக்கு. அதுல போன மேட்ச் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு எதிராக நம்ம இவரை பார்க்கவே இல்லை. ஜெர்சி நம்பர் 19 போட்ட ஈரானியன் வீரர், ஈரானியன் ஆல்ரவுண்டர் மொயின் ஷஃபாகி முதல் ரேடிக்கு ஆரம்பிச்சிருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்தோம். நான் உங்கள் விஷ்ணு, என்னோட ராஜ்குரு சுப்பிரமணியன். ஆஹா, உங்களோட பேர் சொல்லும் போதே டிஃபென்ஸ்ல செமையா பெர்ஃபார்ம் பண்றாங்க ராஜ்குரு அவர்களே. என்ன ஒரு ஸ்டார்ட்! தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ் ஆரம்பத்திலே கையோங்கி இருக்கு. சூப்பரான ஒரு பேக் ஹோல்டுன்னு சொல்லலாங்க. அது சாய் சரண் பண்ணியிருக்கிறாரு லெஃப்ட் கார்னர். ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுத்த மேட்ச் எல்லாமே அவர் சூப்பரான ஒரு கேச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க டிஃபென்ஸ்ல கலக்கி இருக்கிறது பெங்கால் வாரியர்ஸ். தொடர்ச்சியாக இரண்டாவது முறை டாக்கிள் பண்ணி பெஞ்சுக்கு அனுப்புறாங்க. இல்ல வந்த மொயின் ஷஃபாகி கன்சிக்யூட்டிவா 2 டைம்ஸ். ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம், ஒரு போனஸ் எடுத்துட்டு போறாரு. நிறைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து வாய்ப்பு கொடுத்திருந்தா மேபி டீம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப பாருங்க, சூப்பரான ஒரு டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க. அது யார் பண்ணிருக்காருன்னா நம்ம அபிஷேக் தாங்க பண்ணிருக்காரு. எப்படி பண்ணாருன்றத பாத்துருவோம். உள்ள வந்தாரு, கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு டாக்கிள போட்டு இன்னைக்கு நாங்க மணிந்தருக்கு பாயிண்ட் கொடுக்க மாட்டோம் என்ற வெறி தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ்ல தெரியுது ராஜ்குரு. இல்ல, அவரை சூப்பராவே நல்ல கான்ஃபிடென்ட்டா 3 கேட்ச் பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு பெங்கால் வாரியர்ஸ் டாக்கிள் நடந்திருக்கு. சாய் பிரசாத் உள்ள வந்தாரு, உள்ள வந்த வேகத்திலே வெளியே அனுப்பியிருக்காங்க. வேகமா போன அந்த ஒரு வேகம் பார்க்கும்போது பாயிண்டோட தான் வர போறார் அப்படின்னு நினைச்சோம். பட் அவர் இப்போதைக்கு டாக்கிள் பண்ணி அனுப்பியிருக்காங்க வெளியே. ராணே போனஸ்கான முயற்சியை போடுறாரு. இந்த நிதேஷ் இருக்கிற இடத்துல அந்த லெஃப்ட் கார்னர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆரம்பிச்சிருக்காரு. இங்க சாமையான டாக்கிள், அருமையான முயற்சியில பிரணய் ராணே முதல் முறையாக தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ் அவுட் பண்ணிட்டு பெஞ்சுக்கு அனுப்புறாங்க. ஸோ என்ன ஒரு கேட்சப் பாருங்க. அதாவது அந்த ரைட் கவருக்கு சப்போர்ட்டா நின்னவர் ஒரு சூப்பரான ஒரு டவி கேட்ச் பண்ணி ஒரு கேட்ச் பண்ணியிருக்காரு. யாரு அந்த டாப் 6ல வர போறாங்கன்றதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க பாயிண்ட் எடுக்கிறாரு மல்டிபிள் பாயிண்ட். சாய் பிரசாதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம். முதல் பாயிண்ட மல்டிபிள் பாயிண்டா எடுக்கிறாரு சாய் பிரசாத். ஸோ ஐ திங்க் 4 பாயிண்ட் நினைக்கிறேன் நான். கரெக்டாக அந்த கார்னர் டைவ் கேட்ச் பண்ணாரு. அந்த கார்னர்லேருந்து எஸ்கேப் ஆகி வரும்போது ஃபாலோ கேட்ச் வந்தாங்க, அவரையும் அவாய்ட் பண்ணி பாருங்க. செமையான ஒரு 4 பாயிண்ட் எடுத்திருக்காருங்க. சூப்பர். இதுதான் ஒரு யங் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது இது மாதிரி எல்லாம் சூப்பர் பாயிண்ட் எடுத்தாதான் செமையா இருக்கும். HP Racer Gen 6 சூப்பர் ரேட். முதல்ல எஸ்கேப் ஆனாரு. செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் வரும்போது அதையெல்லாம் கவனிக்காம மிட் லேயரை தாண்டி வரல் வச்சு பாயிண்ட்ஸை குவிச்சாரு சாய் பிரசாத். இங்க டிஃபென்ஸ்லயும் அந்த கான்ஃபிடன்ஸ் பிரதிபலிக்குது. போன ரெய்டுல மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்த சாய் பிரசாத், மணிந்தர் சிங் அவர் முதல் பாயிண்ட் எடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. ஆல் அவுட் நிகழ்ந்து தமிழ் தலைவாஸ் ஆன் டாப். முதல் ஆல் அவுட்டை நிகழ்த்தி தமிழ் தலைவாஸ் ஆட்டத்துல 10 புள்ளிகள் வித்தியாசத்துல லீட் எடுத்தாச்சு. பாருங்க, அவர் எவ்வளவு கான்பிடென்ட்டா அந்த செகண்ட் மேல இருந்து ஒரு டைவ் பண்ணும்போது அவரை அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாலோ வந்த கார்னர் அவாய்ட் பண்ணி செமையா ஒரு ரொம்ப கான்பிடென்ட்டா ஒரு 4 பாயிண்ட் எடுத்திருக்காருங்க. இப்போதைக்கு மொயின் ஷஃபாகி வராரு. உள்ள பாயிண்டோட போறாரா, மல்டிபிள் பாயிண்டோட போறாரு. இக்கட சூடு 1 2 3 2 பாயிண்ட் ஷூரா இருக்கு. 3வது பாயிண்ட் இருக்கான்றது மட்டும் தான் பார்க்கணும். கண்டிப்பா இது 3 பாயிண்ட் தான் நினைக்கிறேன். சூப்பரா ஒரு கவர் பண்ண வச்சு அந்த கேப்பை யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காரு. HP Racer Gen 6 சூப்பர் ரேட். மொயின் ஷஃபாகி கொஞ்சம் அந்த அன்பிரடிக்டபிளான ஃபுட் ஒர்க்ல கொஞ்சம் அலசி பார்த்தாரு. ஆங்கிள் ஹோல்ட் வந்தது, தப்பிச்சிட்டு போனாரு. இங்க என்ன பிளாக்குங்க, சோலோ டாக்கிள். அப்பா தமிழண்டா அபிஷேக் அந்த இடத்துல என்னதான் பல தவறுகள் செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரியான இடத்துல கலக்கி இருக்காரு. தமிழ் தலைவாஸ் 3வது முறை அபிஷேக் அந்த இடத்துல கலக்கி பிளாக் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அபிஷேக் கிட்ட என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லா விளையாடுற பிளேயருக்கு கண்டிப்பா ஒரு பாயிண்ட் கொடுக்க மாட்டாருங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பீடா ஸ்கில் யூஸ் பண்ணி விளையாடுற பிளேயருக்கு கொஞ்சம் அவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகும். 11-22 ஃபெயில் டாக்கிள்ஸ் 10 பெங்கால் வாரியர்ஸை பொறுத்தளவு.
ஆனா இனிமேல் அந்த ஃபெயில் டேக்கிள்ஸோட ப்ரொபோர்ஷன் டிக்ரீஸ் பண்ணி 1 point. சக்சஸ்ஃபுல் Bengal Warriors. டேக்கிள்ஸ் தான் அதிகம். ஹிமான்ஷுவை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பெங்கால் வாரியர்ஸோட டிஃபென்ஸ் கை ஓங்குறத பார்க்குறோம். அவசரப்படாமல் இருந்தால் போது மக்களே, டிஃபெண்டர்களே பின்னாடி மட்டும் இருங்க. ஓகே பர்ஃபெக்ட். அமீர் ஹுசைன் பஸ்தமியோட டேக்கிள்ல மாட்டி இருக்காரு பிரணய் ராணே. அண்ட் பர்ஃபெக்ட்டான டைம்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்திருக்காங்க மத்த டிஃபெண்டர்ஸும் கூட. ஸோ டேக்கிள் பண்ணி பிரணய் ராணே பெஞ்சில். அமீரும் சூப்பரா ஒரு ரைட் கார்னர்ல இருந்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தாங்க. அவருக்கு வந்து இப்பதான் டீம் செட் ஆயிருக்குது. அமீரும் நித்தினும் வந்து ரெண்டு பேருமே ரெண்டு கார்னர் வந்து நல்லாவே செட் ஆகி இந்த மேட்ச் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. 34 15 13 நிமிஷம் இந்த ஆட்டத்துல பாக்கி. 4 பிளேயர்ஸ் களத்துல பெங்கால் வாரியர்ஸுக்கு. அதை 3 குறைக்கிறாங்க. ஹிமான்ஷு என்கிற வீரர் செகண்டரி ரைடர் ப்ராப்பரா பாயிண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நேரத்தை கிடக்கிறது. இங்க மகாருத்ரா கார்ஜே மற்றும் சித்தேஷ் தத்கரே உள்ள வந்திருக்காங்க. அதாவது அது ஏன் கிரீன் கார்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சுன்னா, டிஃபென்ஸ்ல வைபாவ் கர்ஜே என்ன பண்றாருன்னா, டேக்கிள் பண்ணும்போது சிசர் டேக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது நீங்க பண்ணக்கூடாது. அதை பண்ணதுனால அந்த கிரீன் கார்டு போயிருக்கு. இங்க டேக்கிள் அந்த ஜம்பை பார்க்கும்போது பல பாயிண்டோட போவார் நான் நினைச்சேன். ஆனா மகாருத்ரா கர்ஜேவை டேக்கிள் பண்ணி பெஞ்சுக்கு அனுப்புறது தமிழ் தலைவாசன் அசத்தலான டிஃபென்ஸ். 21 பாயிண்ட் வித்தியாசம்ன்றது 26 27 பாயிண்ட் வித்தியாசத்துக்கு போகலாம். ஆல் அவுட் நிகழ்த்ததுனா அதை நிகழ்த்துறதுக்கு மொயின் ஷபாகி அவரோட வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சூப்பர் 10 எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் 20 சூப்பர் 30 நோக்கி பயணிக்கிறார் இரானியன் பவர் ஹவுஸ் மொயின் ஷபாகி. டாக்கிள் சாமையான டாக்கிள் நிகழ்ந்திருக்கு. இந்த ஒரு பிரேக்குக்கு அப்புறமும் கூட தமிழ் தலைவாசோட கைதான் ஓங்குது. மஞ்சித் தான் ஆல் அவுட்டை தவிர்த்தார். இப்ப மஞ்சித்தை அவுட் பண்ணிட்டு வெளியே அனுப்பியாச்சு. நித்தின் ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனை எடுக்கிறாருங்க. இங்க சூப்பர் டாக்கிள் அல்லது பாப்பா என்னங்க நடந்தது? ஹிமான்ஷு ஓகே மொயின் ஷபாகி இல்லையா, கவலைப்படாத தளபதியா நான் இருக்கேன் அப்படின்னு களத்துல இறங்கி கலக்கி இருக்காரு. 4 புள்ளிகள். 3வது ஆல் அவுட்டை தழுவுறாங்க பெங்கால் அணி. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து வேற லெவலில் வந்து கேம் ஆடிட்டு இருக்காங்கங்க. ஸோ ரைடர்லையா இருக்கட்டும், டிஃபெண்டர்லையா இருக்கட்டும், ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கேம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகா விளையாண்டு ஆல்மோஸ்ட் ஒரு 23 பாயிண்ட் ரீடிங் வச்சிருக்காங்க. வாங்க சாங் மிங் சிங் சாங் அவுட் இருக்காரு. ப்ரூஸ் லீ மாதிரி ஒரு கிக்க போட்டு ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அங்கேயும் வந்து வாய்ப்பு கொடுக்காமல் பாருங்க. இன்னைக்கு நிதேஷ் வந்து ஹைஃபைங்க. இது நிதேஷுக்கு தான் அந்த பாயிண்ட் போயிருக்கு. நிதேஷுக்கு ஹைஃபை. நிதேஷ் இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கேமை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஒரு ஆங்கிள் ஹோல்டா இருக்கட்டும் இல்லை டபுள் கேட்சா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே பொறுமையா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. பேசிட்டே இருக்கும் போது மறுபடியும் வந்து நம்ம ஈரானி சூப்பரா ஒரு போனஸ் பிளஸ் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காருங்க டீமுக்காக. நீங்களும் வந்து லைட்டா ஒரு பாயிண்ட் சப்பாக்கி தானே நினைச்சீங்க. அதனாலதான் ஈரான் கரெக்டா ராஜ்குரு அவரோட ஆட்டத்தை பார்த்து ராஜ்குருவே வந்து அப்படியே ஆஹா ஈரானியன் பிளேயர் மாதிரி ஆடுறாரு அப்படின்னு யோசிச்சாரு. அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை கொடுத்திருக்காரு, நம்பிக்கை கொடுத்திருக்காரு ஹிமான்ஷு. சாங் மிங் சாங் பாயிண்டோட போறார். ஆஹா புன்னகை பாருங்க, ஸ்மைல் பாருங்க. எஸ் நான் அச்சீவ் பண்ண அப்படின்னு. சோ குட் டு see. அது யாரு? நிதேஷ் ஹைஃபை எடுத்த டாப் டிஃபெண்டர் அவுட் பண்ணிருக்காரு சாங் மிங் சாங். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் அதே தான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஈஸியான பாயிண்ட் கொடுக்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணி விளையாண்டாதான் வந்து டீம் நல்லாவே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்ல மேல போகும். ராஜ்குரு ஆனா நீங்க செம ஸ்ட்ரிக்டான ஹெட் மாஸ்டர்னா. ஏன்னா எங்க எவ்வளவு பாயிண்ட் 26 பாயிண்ட் வித்தியாசம். இப்ப 27 பாயிண்ட் வித்தியாசத்துல லீட்ல இருக்கும்போது ஒரு பாயிண்ட் போகும்போது அதுதாங்க ஒரு கோச் ஒரு கேப்டன் அப்படிதான் இருப்பாங்க நினைக்கிறேன்ல. இல்லைண்ணா நம்ம வந்து ஈஸியா பாயிண்ட கொடுக்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். பாருங்க மறுபடியும் வந்து ஒரு யங் பிளேயருங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பயன்படுத்தி நல்ல ஒரு பாயிண்ட் டீமுக்காக எடுத்து கொடுத்துருக்காரு சாய் பிரசாத். இங்க உள்ள வந்திருக்கிற பெங்கால் ரைடர் மகாருத்ர கார்ஜே. ஆனா டாக்கிள் ஆயிருக்காரு கார்ஜே. டாக்கிள் பண்ணி அனுப்பியிருக்காங்க. தமிழ் தலைவாசிக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாம் ரேடிங்ல மட்டும் 28 பாயிண்ட், டாக்கிள்ல 15 பாயிண்ட். அப்பவே யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு இந்த டீம். அண்ட் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். தமிழ் தலைவாசோட ஹையஸ்ட் ஸ்கோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். தமிழ் தலைவாஸ் போக பாயிண்டோட போறாங்க. ஹிமான்ஷு நானும் ஒரு சூப்பர் எடுத்திருக்காரு. ஜெர்சி நம்பர் 55 ஆதித்யா ஷிண்டே மேல டச். அவசரப்பட்டீங்க ராஜ்குரு கோச் பாரு.
அவசரப்படாம அந்த மாதிரி கரெக்டா டாக்கிள் போடணும். கரெக்டா ஆங்கிள் போட்டு நிதேஷ் வந்து 6வது பாயிண்ட எடுத்திருக்காரு. 4வது ஆல் அவுட் நிகழ்ந்திருக்கு களத்துல. சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுதானே நான் சொல்றது. எப்போதுமே வந்து நம்ம லீடிங் இருக்கும்போது ஒரு போனஸ்ங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு காமிக்கணும். ஸோ போனஸ் போட வரும்போது சூப்பராகவே வந்து ஒரு போனஸ் கொடுத்து ஒரு ஆங்கிளோ பிடிச்சி அவங்கள அவுட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்க ஆட்டம் முடிய போகுது மக்களே. அண்ட் இந்த ஒரு ஆட்டம் ஜெயிச்சு தமிழ் தலைவாசிக்கு இன்னும் 2 ஆட்டங்கள் பாக்கி இருக்கு. பெங்களூரு புல்ஸ் அண்ட் புனேரி பல்டன் தான் கடைசியாக சந்திக்க போறாங்க. இந்த சீசன்ல மிக அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிற ஒரு டீமாக திகழறாங்க தமிழ் தலைவாஸ். 58 புள்ளிகளை தொட்டாச்சு. ஸோ இந்த ஒரு கேட்சை பாருங்க, என்ன ஒரு காம்பினேஷனான கேட்சுங்க. ஒரு லெஃப்ட் கவர் பண்ண விட்டு அவர் சப்போர்ட்ல இருந்தவர் சூப்பரா வந்து ஆங்கிள் பிடிச்சி சூப்பரா ஒரு கேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்ச் பண்ணும் போதெல்லாம் வந்து கண்டிப்பா பாயிண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனே கிடைக்காது அவங்களுக்கு. முடிஞ்சிருச்சு. 9 செகண்ட் தான். ஜாங் மிங் சாங் ஒரு ஆல் அவுட்டை பண்ணுவாரா? ரூஸ்லி கிக்க போடுவாரா? என்ன செய்வார்? கொரியன் வீரர் மாட்டியிருக்காருங்க. நீ எவ்வளவு டைம் நீ பாயிண்ட் எடுப்ப, இந்த இதோ பார் அப்படின்னு சூப்பர் டேக்கில் போட்டிருக்காரு. ஆஷிஷோட டாக்கிள் கேக்குறாரு. உதய் சார் உங்களுக்கே நியாயமா இருக்கு சார். இது கொடுத்தாச்சு. ராப் சூப்பர் டேக்கிள் ஒருவேளை கொடுக்கற ரிவ்யூ போவாரா? மேட்ச் முடிஞ்சிருச்சு. 60 பாயிண்ட் எடுத்த தமிழ் தலைவாஸ் இந்த சீசனோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் பதிவு செஞ்சிருக்காங்க. 31 பாயிண்ட் வித்தியாசத்துல வெற்றின்றது ஒரு பெரிய விஷயம். ஹாப்பி சேரானா. இந்த சீசன் முழுவதும் பார்க்காத ஒரு விஷயம் இங்க நம்ம பார்க்கிறோம்ன்றதுல நிச்சயமா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இந்த ஆட்டத்தோட பல புள்ளிகளை எடுத்த மொயின் ஷஃபாகி ஒரு பக்கம் இருந்தாலும் 60-29 இந்த மாதிரியான ஒரு டாமினேஷனுக்கு ஒரு காரணமா இருந்தது மொயின் ஷஃபாகி பெஞ்சில் இருக்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு ஹிமான்ஷோட பெர்ஃபார்மன்ஸ்.